இன்டர்ஸ்டெல்லர் இந்த படத்த பற்றி நெறைய குழப்பம் இருக்கிறது. அதனால டைம்லைன் இமேஜ் வச்சு ரொம்ப அறிவியலுக்குள் போகாமல் எனக்கு புரிஞ்சதை எளிமையாக விளக்க முயற்சி பண்ணியிருக்கேன். முதலில இந்த இமேஜ்ல இருக்கிற ஒவ்வொன்றைப் பற்றியும் பார்ப்போம். இமேஜ்ல இடது பக்கம் மேலே இருந்து ஆரம்பிங்க. என்ட்யூரன்ஸ் இது ஒரு வட்ட வடிவில் இருக்கும் விண்கப்பல். பெரும்பாலான நேரங்களில் இதில்தான் பல்வேறு பயணங்கள் நடைபெறும். ஒரு கிரகத்தில் இறங்க வேண்டும் என்றால் உயரத்தில் இதை நிறுத்திவிட்டு அதில் கழட்டி மாட்டும் வகையில் உள்ள சின்ன விண்கலத்தை யூஸ் பண்ணி தரைக்கு வந்து மீண்டும் எண்டூரன்ஸ்ல இணைத்துக் கொள்வார்கள். வார்ம் ஹோல் இது விண்வெளியில் உள்ள ஒரு குறுக்கு பாதை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பல மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கிரகங்களை குறைந்த நேரத்தில் அடைய இது யூஸ் ஆகும். மில்லர்ஸ் பிளானட் இந்த கிரகத்தில் பெரும்பாலும் தண்ணி தான் இருக்கும். இந்த கிரகத்தில் 1 மணி நேரம் இருந்தால் நம்ம பூமியில் 7 வருஷத்துக்கு சமம். டாக்டர் மேன்ஸ் பிளானட் இது பனிக்கட்டியால் சூழப்பட்ட ஒரு கிரகம். கார்கான்ட்வா இது மர்மமான ஒரு கருந்துளை. இதுல ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்குள்ள ஒரு ஏரியாவை தாண்டினால் உள்ளே இழுத்துக் கொள்ளும். இதிலிருந்து வெளியே வர முடியாது. இந்த ஈர்ப்பு விசையால் நேரமும் இங்கே தாறுமாறாக ஓடும். எட்மண்ட்ஸ் பிளானட் இது கிட்டத்தட்ட பூமி மாதிரி உயிரினங்கள் வாழ ஏற்ற ஒரு கிரகம். எர்த், டெசராக்ட் மற்றும் புக்ஸ் ஷெல்ஃப் நடுவுல மேல இருக்கிறது பூமி. அதுக்கு கீழே வர்ற கோடுகள் தான் டைம் லைன். இதுல எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் ஃபார்ம்ஸ் இருக்கும். டெசராக்ட் இத பத்தி ரொம்ப குழப்ப வேண்டாம். இதுக்குள்ள போயிட்டா எந்த காலத்துக்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனா அங்க உள்ளவர்களுடன் பேச முடியாது. ஈர்ப்பு விசை உபயோகித்து மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும். சட்ரன் நம்ம கேலக்சியில் உள்ள சனிக்கிரகம். காப்பர் ஸ்டேஷன் மக்கள் பூமியிலிருந்து இடம்பெயர்ந்து விண்வெளியில் வாழும் இடம். இப்ப படத்துக்குள்ள வருவோம். எதிர்காலத்துல பூமியில ஏதோ ஒரு பிரச்சனையால் பசி பஞ்சம் ஏற்படுகிறது. நாடுகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு கடைசியாக விவசாயம் பண்ணாதான் சோறு என்று நாசா மிலிட்ரியினை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு பயிரா அழிந்துட்டு வருது. இப்படியே போனால் சாப்பாட்டு வழி இல்லாமல் உலகம் அழியும். திறமையான நாசா பைலட்டான ஹீரோ மகன், மகள் மற்றும் மாமனாருடன் விவசாயம் பார்த்து வருகிறார். மகளோட ரூம்ல உள்ள புத்தக அலமாரியில் அப்பா புக் எல்லாம் கீழே விழுகுது. மகள் இத கோஸ்ட் அப்படின்னு சொல்றாள். ஒரு கட்டத்துல அந்த ரூமில் இருந்து கோஆர்டினேட்ஸ் கிடைக்கிறது. அப்பாவும் மகளும் மேப்ல அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ரகசிய நாசா ஆராய்ச்சி நிலையம் இருக்கிறது. அங்க உள்ள பேராசிரியர் மனித இனத்தை காக்க ஆராய்ச்சி பண்றதாகவும் இதற்காக வேற கேலக்சியில் உள்ள 12 கிரகங்களுக்கு ஆட்களை அனுப்பிவிட்டு இருப்பதாகவும் அதில் 3 கிரகத்தில் இருந்து சிக்னல் வருது என்றும் கூறுகிறார். உலகத்தை காக்க 2 திட்டங்கள் வைத்து இருப்பதாக கூறுகிறார். பிளான் ஏ ஹீரோ மற்றும் விஞ்ஞானிகள் குழு வார்ம் ஹோல் வழியாக பயணித்து இந்த 3 கிரகங்களுக்கும் சென்று அங்கே உள்ளவர்கள் திரட்டி வைத்திருக்கும் டேட்டாவை ஆராய்ந்து எங்க சென்று வாழலாம் என்று கண்டுபிடித்து திரும்ப வருவது. இவர்கள் திரும்ப வருவதற்குள் பேராசிரியர் தன்னுடைய ஈர்ப்பு விசை பற்றிய பார்முலாவை கண்டுபிடித்து மக்களை கூட்டமாக விண்வெளிக்கு அனுப்பும் டெக்னிக்கை வைத்து அந்த கிரகத்துக்கு அனுப்பிவிடுவது. பிளான் பி இந்த குழு மிஷன் தப்பாக ஆனால் கொண்டு போற கருமுட்டைகளை வைத்து 3 கிரகங்களில் நல்ல கிரகத்தை தேர்ந்தெடுத்து அங்கே மனித இனத்தை முதலில் இருந்து ஆரம்பிப்பது. இப்ப ஹீரோ மற்றும் கோ பூமியிலிருந்து எண்டூரன்ஸ்ல கிளம்பி 2 வருஷம் பயணம் பண்ணி சனிக்கிரகத்தை கடந்து வாரம் ஹோல்ல நுழையிறாங்க. முதல் மில்லர் கிரகத்துல டேட்டாவை எடுக்க போறாங்க. அங்க நடக்கும் கலவரத்துல பூமியில 23 வருஷம் போயிடுது. அதுக்கப்புறம் டாக்டர் மேன்ஸ் கிரகத்துக்குள்ள சில சம்பவங்கள் நடந்து விண்கப்பலில் கோளாறு ஏற்படுகிறது மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை. அதனால் 3ஆவதாக எட்மண்ட் பிளானட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை. இதுக்கு நடுவுல கிராங்கன்டுவா என்கிற கருந்துளையின் ஈர்ப்பு விசை இவர்களை உள்ளே இழுக்கிறது. இந்த ஈர்ப்பு விசையை யூஸ் பண்ணி அமேலியா மற்றும் ஒரு ரோபாட்டை அந்த கிரகத்துக்கு அனுப்பிடுறாரு ஹீரோ. இப்ப அவரும் இன்னொரு ரோபாட்டும் கருந்துளைக்குள் போறாங்க. அந்த கருந்துளைக்குள் கிடைக்கும் டேட்டாவை பூமிக்கு அனுப்புனா பேராசிரியர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் பார்முலாவை சால்வ் பண்ண வசதியா இருக்கும் என்று தெரிய வருகிறது. கருந்துளைக்குள் போய் அங்க இன்னொரு டைமென்ஷனுக்குள் டெசரஸ்ட் பத்தி மேலே படிங்க மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த பயணத்துல பூமியில 67 வருஷம் போயிடுது. இதுவரைக்கும் ஓரளவு புரியிற படம் இதுக்கு அப்புறம்தான் குழப்ப ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிள். ஹீரோ டெசர்ட்ல உள்ள போய் கடந்த காலத்தை மாற்ற முயல்வார். உதாரணமாக தான் நாசாக்கு போவதை தடுக்க ஸ்டே என்று மெசேஜ் அனுப்புவார். அது எதுவும் பலிக்காது. திரும்ப இன்னொரு டைம்லைன்ல போய் அவரது மகள் விஞ்ஞானி ஆனவுடன் வாட்ஸ் வழியாக தான் கருந்துளையில் கலெக்ட் பண்ண டேட்டாவை அனுப்புவார். இவரது மகள் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி மக்களை விண்வெளிக்கு கொண்டு செல்லும் வித்தையை கண்டுபிடிப்பார். ஹீரோ ஒரு வழியாக டெசரஸ்ட் இருந்து வெளியேறி சனிக்கிரகத்தின் பக்கத்தில் சுத்திட்டு இருக்கும் காப்பர் ஸ்டேஷனுக்கு வந்து சேருவார். அங்கு மகளுடன் மீண்டும் சேருவார். இந்த பயணம் முடிந்து திரும்பும் போது 120+ வயதுக்கு மேல் ஆகியிருக்கும்.
ஆனால் ஹீரோ விண்வெளியில் இருந்ததால் வயதில் பெரிய மாற்றம் இருக்காது. ஆனால் பூமியில் மகள் வயதான மூதாட்டியாகி படுத்த படுக்கையாக இருப்பார். இறக்கும் தருவாயில் அமேலியாவை கண்டுபிடிக்க சொல்லுவார். ஹீரோ அதுக்காக கெல்ம போவார். இந்த வார்ம் ஹோல் டெஷரட் எல்லாம் உருவாக்குனது யார் என்று பார்த்தால் அதுவும் மனிதர்கள்தான். ஆனா எதிர்காலத்தில் உள்ள மனிதர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஹீரோ வழியாக டெசர்ட் யூஸ் பண்ணி தன் மகளுடன் தொடர்பு கொள்ள வைத்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள பண்ணுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய புரிதல். இதுவரை புரியாத மக்களுக்கு புரிந்து இருக்கும் என்று நம்புகிறேன்.